ஸோ அப்பயே என்னன்னா எலிஃபண்ட் மேலே வந்து கேமரா வைக்கணும். மேலே எந்த பிடியுமே இருக்காது. எங்கே பிடிச்சி வச்சாலும் கேமரானா ஆடும், ஷேக் ஆகும், வண்டி பண்ணும். ஸோ எலிஃபண்ட் இப்படி உட்காந்துச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து இந்த ரைட் லெஃப்ட் இப்படி சிப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது தெரிஞ்சிடும் நம்ம பயப்படுறான்னு அவனை அடிச்சிடலான்னு அடிச்சிடும். எங்கள் பக்கத்தில் வரல, ஏன் வரல அப்படின்னா கோச்சுக்கிருச்சு. நீ ஏன் நேற்று வரல? லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் கொடுக்க சாப்பிடவே இல்லை. நாங்கள் கொடுக்குறது யார் கொடுத்தாலும் சாப்பிடல. எலிஃபண்ட் இதில் வந்து இன்னொரு ஹீரோவாக இருக்கும். ஃபைட் பண்ணும், டான்ஸ் ஆடும், எமோஷனாக கத்தும், அழுகும், எல்லாமே ஃபைட் பண்ணுன்னா பார்த்துங்களேன். பெரிய விஷயம். ஆமாம், அடிச்சு பட்டை கலப்போம் பட்டத்தில். கும்கியோடைய ட்ரெய்லரை வந்து அக்ஷய்குமார் சாருக்கு அவர் ஐபாடில் காமிக்கிறார். சார் பாருங்கள் சார், சி திஸ் அப்படின்னு காமிக்கிறார். வெரி குட், நைஸ் அப்படின்னு. சார் அந்த ஒர்க்கு அந்த கேமராமேன் தான் சார் பண்ணது அப்படின்னு காமிக்கிறார். மைனா படத்துக்கு பிறகு நீங்கள் வந்து கும்கி இதெல்லாம் யானைகள் கூட படம் பிடிச்சது தான் உங்களுக்கு அதிகமான ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி யானைகள் கூட படங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி சார் எனக்கு நாட்டு கும்கி எனக்கு மைனாலே வந்திருக்கும். யானை ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருப்பாங்க, பஞ்சர் ஆகிடும். பஞ்சர் ஆகிடும்போது நடந்து போயிட்டு இருக்கும்போது வைல்ட் எலிஃபண்ட் உள்ளேருந்து வந்துடும். அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தான் கேரளாவுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போயே என்னென்னா எலிஃபண்ட் மேலே வந்து கேமரா வைக்கணும். எலிஃபண்ட் மேலே எந்த பிடியுமே இருக்காது. நீங்கள் எங்கே பிடிச்சி வச்சாலும் கேமரானா ஆடும், ஷேக் ஆகும், வண்டி பண்ணும். எலிஃபண்டில் எங்கே பிடிப்பீங்க? எங்கே எலிஃபண்டில் பிடிமானமே இருக்காது. பிடிமானமே இருக்காது. ஸோ எலிஃபண்ட் இப்படி உட்காந்துச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து இப்படி ஃப்ளோட்டிங்காகவே இருக்கும், உட்கார முடியாது. நடுவில் அந்த போன் மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்ம ஒரு வெறி கிருப்பு. அப்படி உட்காந்து விழுந்தது தான். இதுவுமே ரிஸ்க்கு தான். இதில் அதிலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறணும், நம்மளே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறணும், நம்மளே ஆன் பண்ணிக்கிறணும். இது நம்மளே அதுக்கு தனிப்பட்ட ஆள் இருக்காது. ஸோ இது ஜம்ப் பண்ணும்போது யானை தலை இருக்கும், தலைக்கு பின்னாடி ஆடியன்ஸில் ஓடிட்டு இருப்பாங்க. அதை கேப்சர் பண்ணி போயிட்டு இருக்கும். இப்படி தான் பார்க்கணும், நம்ம வெளியிலும் பார்க்க முடியாது. ஸோ அதை பார்த்து இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். பள்ளம் ஐயோ நினச்சி பார்க்க முடியாது சார். இதெல்லாம் எனக்கு எங்கள் டேடி கொடுத்த தைரியம். ஏறா பண்ணுறான் செய்டா அப்படின்னு சொல்லல, அந்த தைரியம் தான். இதுக்காக யானை இங்கேருந்து பழகின யானையை ஒன்று கூப்பிட்டு போயிருக்கு. இல்லை, அங்கே மூணாறுலேயே எடுத்துக்கிட்டோம் யானை. அங்கே ஒரு 3 யானை எடுத்தோம். அப்போயே 1 லட்ச ரூபா ஒரு யானைக்கு. அந்த சீன் வந்து பெரிய ரிஸ்க்கு. ஒன்று சார் விழுந்துச்சுன்னா நான் படிச்சுட்டு சார், இப்போ என்ன ஹியூமன் இப்போது விழுந்துச்சோ அவ்வளோதான், எதுவும் இல்லை. கேமரா விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேமரா விழுந்துச்சுன்னா திரும்ப இருக்குன்னு மறுபடியும் எங்கேயாவது வர சொல்லணும். ஒரு கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ரிஸ்க்கான ஒரு படம் தான் மைனா. யானைகளுடைய அனுபவம் அடுத்த படத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்கி. அதுக்கு பார்த்தா அது நல்ல பட்ஜெட்டுக்கு கிடச்சிருச்சு. நல்ல செட்டு போடுறோம், நல்லா எல்லாம் வசதியாக ஒர்க் பண்ணோம், நல்லா எல்லாத்துக்கும் நல்ல சம்பளம் வந்துடுது. வந்தோடனே என்னென்னா மறுபடியும் என்னென்னா இது கிடச்ச சேனுக்காக நம்ம எல்லாத்தையும் லைட்டு போடக்கூடாது. அந்த எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தேவையில்லாமல் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அதுவும் ஒரு அழகுப்படுத்துகிறோம். அப்போ சார் சொல்கிறாரு, நீ வேணால் லைட் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லை சார், லைட் வேணும்னு எடுத்துக்கிறேன் சார், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அந்த நைட் எஃபெக்ட் மட்டும் ஒரு 2 575 ஒரு 4K மட்டும் எடுத்தோம். மற்றபடி இதுவுமே வந்து எல்லாமே ஹேண்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுக்க எலிஃபண்டோட அப்படியே மாறி எல்லாம் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. நல்லா ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கும்கி 2 வேறு இப்போ எடுத்திருக்கோம். இப்போ ரிவ்யூவில் வரப்போகுது. கும்கி 2 எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோம். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவுமே ஒரு லவ்வான ஒரு விஷயமா இருக்கும். யானைகளை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை, எலிஃபண்ட் வந்து என்னென்னா திடீர்னு அதுக்கு நம்ம மாதிரி இல்லையா, மனசு மாதிரி இல்லை. அது எனி டைம் எப்போ கோவப்படும் அப்படின்னு தெரியாது. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் எடுக்கும்போது யானை ஐ டு ஐ பார்த்துட்டே இப்படி வந்து தொட்டுட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. இப்படி கீழே டவுன் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம பயப்பட போகிறோம் அப்படின்னு. நம்ம பயந்துட்டோம். யானைக்கு எந்த மிருகத்துக்கு இப்படி நம்ம ஐ டு ஐ கவர் பண்ணோன்னா அது பயந்துடும், நம்மளை தாக்க வரான் அப்படின்னு. இல்லை சிரிச்சுட்டே அப்படி பார்த்தீங்கன்னா அது வரும். ஒரு அதுக்கே தெரிஞ்சிடும் நமக்கு தாக்க வரானா, அன்பாக தடவை கொடுக்க வரானான்னு தெரிஞ்சிடும். நீ ஐயே இந்த ரைட் லெஃப்ட் இப்படி சிப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது தெரிஞ்சிடும் நம்ம பயப்படுறான்னு அவனை அடிச்சிடலான்னு அடிச்சிடும். அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை நம்ம சொல்லி கொடுத்தாங்க யானை பார்க்கணும். அதனால் எனி டைம் நானும் டேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், விக்ரம் பிரபு சாராக இருக்கட்டும், தம்பி ரமேஷ் லட்சுமணன் யாராக இருந்தாலும் காலையில் போனேன்னு வெல்லம் கொடுப்போம்.
பழம் கொடுப்போம், அன்னாச்சி பழம் கொடுப்போம், வாழைப்பழம் கொடுப்போம். அப்புறம் தென்னை கொடுக்குறது. அப்புறமா கான் இல்லை, அந்த கான் சோளம். வந்து சோளத்தை வந்து அவிச்சு கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி தன்னை டெய்லி ஒரு குட் மார்னிங் வந்து அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு பழத்தை கொடுக்குறது, அது கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து பண்ணும். இதில் வந்து கும்கி டூல் வந்து ஒரு சைல்டு எலிஃபண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து அவ்வளோ விளையாடுனா இது பேங்காக்கில் எடுத்தோம், இங்கே இல்லை, இங்கே கிடைக்கல. அது சும்மா இப்படிலாம் கழுத்தில் போட்டுலாம் நம்ம போட்டு விளையாடு நடப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 8 நாள் எடுத்துகிட்டு இருந்தோம். 8 நாள் எடுத்துகிட்டு அது வந்து ஆக்சுவலி ஒரு இதில் இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிற எலிஃபண்ட்டு. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் எடுத்துட்டோம். ஸோ 8 நாள் எங்களோட இருந்துச்சு. ஸோ 9ஆவது நாள் ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை. 10ஆவது நாள் நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். எங்கள் பக்கத்தில் வரல. ஏன் வரல அப்படின்னா கோச்சிக்கிருச்சு, நீ ஏன் நேற்று வரல அப்படி. லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் கொடுக்க சாப்பிடவே இல்லை. நாங்கள் கொடுக்குறது யார் கொடுத்தாலும் சாப்பிடல. அப்போ ஹியூமனோட அதுக்கு ஜாஸ்தியான ஒரு அன்பு இருக்குது, ரொம்ப உணர்வு இருக்குது. பக்கத்தில் அந்த கூட தூக்கிட்டு வாங்கும் இப்படி கீழே போட்டுரும். ஒரு வாரம் நீங்கள் எங்கூட வந்து நேற்று ஏன் வரல, இன்றைக்கி அந்த பிளேஸில் வேறு நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு இருந்த பிளேஸ் வேறு, இது இருக்கிற வேறு பிளேஸ் பக்கம் தான். பட் இது வேறு, இது ரெகுலரான இருக்கிற இடம். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம், ஒரு மாதிரி டூரிஸ்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கும். ஸோ நம்மளும் டூரிஸ்ட்டாக இவங்க தான் நம்மளை இது பண்ணியிருக்காங்க, இவங்க அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே வேறு ஒரு இடத்துலேருந்து அவங்க பண்ணோம் அப்படின்னு அந்த இது இன்ன வரைக்கும் மனசில் பயங்கரமாக பாதித்த மாதிரி இருக்கும், வருத்தமாக இருக்கும். அப்படிலாம் ஃப்ரெண்ட்லியாக எலிஃபெண்ட்டில் இருக்குது. யார் மெயின் ரோல், யார் இது பண்ணுறது? இதில் வந்து மதின்னு சொல்லிட்டு புது நியூ தான் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எலிஃபெண்ட்டு இதில் வந்து இன்னொரு ஹீரோவாக இருக்கும். ஃபைட் பண்ணும், டான்ஸ் ஆடும், எமோஷனாக கத்தும், அழுகும், எல்லாமே. ஃபைட் பண்ணுன்னா பார்த்துங்களேன், பெரிய விஷயம். ஆமாம், அடிச்சு பட்டை கலப்போம் இந்த படத்தில். பொதுவாக ஒளிப்பதிவாளர்களுக்கு பணத்தில் எடுக்கக்கூடிய படம் எடுத்தால் ஏற்படக்கூடிய முதல் சிரமம் என்னவா இருக்கும்? சிரமம் என்னென்னா, எதுவுமே ஈவன் இருக்காது, லைட்டிங் ஈவனாக இருக்காது. திடீர்னு ஹார்ஸாக வரும், திடீர்னு சாஃப்டாக வரும். அந்த கண்டினியூட்டி வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அது ஒன்று தான் டிஃபிகல்ட்டி. மற்றபடி எல்லாமே அழகு கொடுக்கும். கேமரா எங்கே வச்சாலும் அழகு கொடுக்கும். அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மிஸ்டோடு வந்துச்சுன்னா நம்ம பெட்டராகும். ரெயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு சாஃப்ட் லைட்டாகவே இருந்துச்சுன்னா அப்படியே எல்லா டிஓபிக்கும் ஆசையாக இருக்கும். திடீர்னு ஹார்ஸ் லைட் வந்துச்சுன்னா அப்படியே மூஞ்சிலாம் மாதிரி ரெட் ஆகிடும். ஐயோ கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வெயிட் பண்ண முடியாதுல்ல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? ஃபாரஸ்ட்லாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப தப்பாகிடும். அதுக்காக நம்ம வந்து திடீர்னு ஒய்டு மட்டும் எடுத்துகிட்டு க்ளோஸு ஃபுல்லாக மேலே ஸ்கிம்மர் கட்டிக்கிட்டு அந்த சாஃப்ட் லைட்டாகவே எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஃபாரஸ்ட்டில். செட்டுக்குள்ளேன்னா எல்லாமே நாங்கள் போடுற லைட்டு ஈஸியாக ஒரு ஈவனாக இருக்கும், டக்குன்னு எடுத்து முடிச்சிடலாம். இது ஒன்று தான். மற்றபடி ஃபாரஸ்ட்டு போய்ட்டுனா எல்லா டிஓபிக்கும் பிடிக்கும். எங்கே வச்சாலும் அழகு நம்மளோட சினிமாட்டுக்கு தெரியும் அப்படின்ட்டு. தொடர்ந்து பிரபு சாலமன் அவர்களுடைய பயணம் பண்ணுறக்கூடிய அது சிரமம் இருந்ததா? எதுக்கு அவங்க தொடர்ந்து பயணம்? அவர் பிரபு சாலமன் சார் வந்து நான் வந்து அவர் டைரக்டரோட என்னோட இன்னொரு அண்ணனை தான் பார்த்துருப்பேன். என்னோடய குரு தான் உண்மையாகவே சொன்னோம்னா. அவர் கூப்பிடுனாரு, நான் போக முடியலன்னு 2 படத்தில் போக முடியல. அதனால் எனக்கு வருத்தம் தான். அவர் கூப்பிட்டு என்னால் போக முடியாது எனக்கு. வந்து அப்போ தெலுங்கில் கொஞ்சம் முடிஞ்சன்னு பைரவ பண்ணி பிரச்சனை அங்கே போயிட்டேன். சமுத்திரகனி அவங்களுடைய கன்னட படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கே வந்து அந்த படத்தை அங்கே ஒர்க் பண்ணுற சூழல் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அங்கே என்ன நம்ம ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பிருத்விராஜ்குமார் சாரோட நான் ஃபஸ்ட் படம் அதான். எனக்கு கன்னடத்தில் அறிமுகப்படுத்தி வச்சார் கனி அண்ணன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சாட்டையில் நான் ஒரு 2 நாள் கிளாஷ் பண்ணேன். அது இல்லாமல் வந்து அது ஒரு பழக்கம். கும்கி நான் பண்ணோம், அந்த சேம் கம்பெனி, மைனா கம்பெனி தானே பண்ணுது. ஸோ சாட்டை பண்ணனால அதில் வந்து பழக்கம். ஸோ அப்படி தான் என்னை கூப்பிட்டு போய் எனக்கு அறிமுகப்படுத்தி ஒர்க் பண்ணார். ரொம்ப ஆல்ரெடி ரீமேக்னால எனக்கு ஈஸியாக டக்குனு அங்கே இந்த சீன் தானே அப்படின்னு பண்ண முடிஞ்சது. அதுலேயுமே ராஜ்குமார் புனித்ராஜ்குமார் சார் வந்து ரோட்லேருந்து சில ஷாட்டில் வந்து ஈஸியாக எடுத்திருப்பாங்க. அங்கே ஒரு ஷாட் கூட எடுக்க முடியல. பெங்களூர் சுற்றி எந்த ரோட்டில் போனாலும் எடுக்க முடியல பப்ளிக்கில். எதனால்? ஐயோ அவ்வளோ ஃபேன்ஸ். ஓ, அவ்வளோ ஃபேன். ஒரு இடத்துல பண்ண முடியாது. அவங்க சீட் பண்ணி என்னென்னா
ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. ஹெல்மெட் போட்டு நான் கேமரா ரெடி பண்ணி வச்சுருப்போம். உடனே டக்குன்னு ஹெல்மெட் எடுத்து கீழே வச்சுட்டு வந்து ஓட்டிட்டு பைக் ஷாட்லாம் இருக்கும். அது மாதிரி நிறையா வந்து அந்த மாஸ் அங்கே புனித் ராஜ்குமார் சாருக்கு மாஸ்னால் அவ்வளோ பெங்களூர் மாஸ் இருந்துச்சு. ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பயங்கரமான இவ்வளோ பெரிய மாஸு ஹீரோ செட்லேயே இருந்தாலும் அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ டெடிகேஷனாகவும் இருப்பார். ரொம்ப அதுதான் பெரிய இடத்து பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓ அவ்வளோ இதாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. அது இப்போதைக்கு அவர் இல்லைன்னு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில் புனித் ராஜ்குமார் அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? நீ உங்கள்கிட்ட என்னென்ன பேசியிருக்காரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை அவரை நிறைய தமிழ் தான் பேசுவார். தமிழில் ஃபுல்லாக. ஆக்சுவலி என்னென்னா அப்பு சாருக்கும் எனக்கு இன்னொரு கில்லின்னு ஒரு படம் அது ரீமேக் பண்ணாங்க. அப்போ வந்து நான் மஜான்னு சொல்லிட்டு ஃபாரினில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன். மஜாவுக்கு வந்து ராக்லைன் வெங்கடேஷ் சார் தான் ப்ரொடியூசர். கில்லி கன்னட கில்லிக்கும் வெங்கடேஷ் சார் தான் ப்ரொடியூசர். ஸோ சாங் போய் முடித்தோடனே அப்பு சார் அங்கே சாங்க்கு கில்லி சாங்க்கு அங்கே வந்து அந்த படத்துக்கு நான் தான் ஸ்டில்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம் எனக்கு அங்கே தான். சாரி. ஸோ அங்கே அறிமுகப்படுத்திட்டு இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஓ நீ கேமரா ஆகிட்டீங்களா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்போ தான் சார் மைனா குமிக்கு தான் பண்ணியிருக்கேன். ஓ நான் அத்தனை ரொம்ப வாட்டி பார்த்துருக்கேன் சார். அப்புறம் ராகவனும் அதே மாதிரி சார் அவர் அண்ணன் புனித் சார் அவர் அண்ணன் சொன்னார். நான் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி பார்த்தேன் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. அந்த குடும்பமே ரொம்ப பயங்கரமான ரொம்ப அன்பான குடும்பம். இன்ன வரைக்குமே அவங்க வாங்கி கொடுத்த ஒரு காயின் செயின் என் வீட்டில் என் ஒய்ஃபு பட்டு போட ஆமாம் வீட்டிலேருந்து அம்மா கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணம் வெரி குட் எண்ணம் உள்ளவங்க. அவர் மறைவுக்கு பிறகு தான் அவர் எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அவர் எவ்வளோ உதவி செய்திருக்கார் அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சது. உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், அவருக்கு இப்படி ஒரு இழப்பு வந்தது எப்படி நீங்கள் தகவல் தெரிஞ்சோன்னே என்ன எப்படி இருந்தது? அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் நினச்சேன் நான். அவர் சும்மா வேறு ஃபேக்காக வீடியோ பண்ணுறாங்க அப்படி தான் நினச்சேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக எனக்கு டக்குன்னு என்னால் ஏற்றுக்கிறவே முடியல. அவருடைய மறைவு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு முடியாமல் போயிடுச்சு. என்னால் போகக்கூட முடியல. நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் இருந்துட்டு அங்கேருந்து போனால் நம்ம எங்கே பார்க்க கூட முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து நான் அஞ்சலி இது பண்ணிவிட்டு ஏன்னா போனால் பார்க்க முடியாது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை. அவங்க அப்பா சார் இருந்தப்போ அவங்க வந்து கரெக்டாக சரியாக பண்ண முடியலன்ட்டு அந்த ஒரு இது கதை சொன்னார். என்னென்னா ஃபேமிலியே வந்து ராஜ்குமார் சாரோடைய இது சமாதியில் வந்து மண் போட விடலை. ஏன்னா ஃபேன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் பாதுகாப்பு மறுநாள் நைட்டு வந்து 3 மணிக்கு வந்து யாருமே தான் வந்து பக்கா பாதுகாப்போடு வந்து அதுக்கப்புறம் மண் போட்டு மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பெங்களூரில் வந்து இது மாஸாக இருக்கும். ஸோ அப்படி நேரத்தில் நம்ம வந்து போனாலும் தெரிய போகிறதுலன்னு சொல்லிட்டு போக முடியல. இருக்கிற இடத்துல இருந்து நான் அஞ்சலி செலுத்திட்டு நான் அப்படி ப்ரே பண்ணிட்டேன். ஏஆர் முருகதாஸுடைய படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எதனால் அப்படி அந்த சூழல் ஏற்பட்டது? ஆக்சுவலி மான்கராத்தைன்னு ஒரு படம் வந்து முருகதாஸ் சார் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நானும் அந்த படத்தில் ஸ்பெஷல் எனக்கு என்னென்னா நிமிர்ந்தனுக்கு அப்புறம் அங்கே அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே ஒரு லைவாகவும் பண்ணுவேன், ஒரு ஆக்ஷனாக பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேண்டஸியாக பண்ணணும் அப்படின்னு பேசி ஓகே பண்ணது. அப்போது நானும் திருக்குமரன் சார் டைரக்டர் ராஜாவும் சாங் எடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். அப்போது டைரக்டர் முருகன் சார் கால் பண்ணார். சார் இவர் திருக்குமரன் சார் வந்து டைரக்டர் கால் பண்ணார். சார் இந்த மாதிரி பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன் சார் சாங் எடுக்கிறது. அப்போ என்ன சொன்னார், பாண்டிச்சேரி போய் என்ன எடுக்க போகிறீங்க, அந்த பீச் ஓரத்தில் எடுப்பீங்க, இந்த காஃபி ஷாப்பில் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு சாதாரண சொல்லிட்டார். அது என்ன சொல்கிறது, சார் எங்களுக்கு வந்து முருகதாஸ் சார் வந்து எங்களுக்கு வந்து எங்களை தூண்டி விடுற மாதிரி சொன்னார். என்னப்பா எங்கள் போய் என்ன எடுத்து போகிறீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் இல்லை திரு சாருக்கு ஃபஸ்ட்டு படம், நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறனால சொல்கிறார். அப்போ என்னென்னா எங்களுக்கு ஒரு சின்ன சவாலாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இங்கே தானே போய் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டாரு, இது நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு பேசிக்கிறோம். பேசிட்டு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகிறோம்.
2 டேஸ் சாங் 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது அங்கே அப்போ நாங்கள் மொத்த சாங் எடுக்கிறோம். பாண்டிச்சேரிக்குள்ளே எடுத்த எல்லா சாங்கும் யூடியூப்பில் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். இது இது இந்த லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷன் நம்ம எப்படி காமிப்போம்னு சொல்லி நம்ம கிரியேஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணுறோம். அப்படி எடுக்கப்பட்டது தான் மாஞ்சா போட்டு தான் ஒரு சாங் இருக்கு இல்லையா, அதை வேறு லெவல் ஃபாரின் நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஐடியா பண்ணிட்டோம். பார்த்தேன்னா சொன்னார், யோ இன்னும் வேறு லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தது பிறகு தான் அப்போது நட்டி சார் வந்து வேறு ஏதோ படத்தில் ஆக்டிங் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம சுகுமார் நான் கூட்டுக்கிறோம் ஒரு சாங் கிளாஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்னா ஓகேன்னு சொல்லிட்டார். அப்படி தான் எனக்கு முருகதாஸ் சாருக்கும் பழக்கமாக அந்த சாங் எனக்கு அங்கே போய் கொடுத்தாரு. இது இன்னொரு விஷயம்னா, நான் சாங் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு போதே வந்து கும்கியோடைய ட்ரெய்லரை வந்து அக்ஷய்குமார் சாருக்கு அவர் ஐபாடில் காமிக்கிறார். சார் பாருங்கள் சார், சி திஸ் அப்படின்னு காமிக்கிறார். வெரி குட் நைஸ் அப்படின்னு. சார் இந்த ஒர்க்கு அந்த கேமராமேன் தான் சார் பண்ணது அப்படின்னு காமிக்கிறார். ஸோ எனக்கு தெரியாமல் நம்மளுடைய ஒர்க்கை அவர் அக்ஷய்குமார் சார் காமிக்கிறார். அப்போ வந்து வெரி குட் ஒர்க், அந்த எலிஃபென்ட் மூவி சூப்பராக அப்படின்னாரு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் அப்படி தான், அதாவது நம்ம நல்லா படைச்சோன்னா எல்லாரும் இடத்துக்கு போய் நம்ம அறியாமல் எல்லோரும் கொடுப்பாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்றது இது ஒரு உதாரணம். ஹிந்தி படத்தில் வேலை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதை டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இதை அங்கே பார்த்தேன், அது பாம்பேயில் பார்த்தேன். அங்கேருந்து சேம் அது நான் கிளாஷ் தான் போனேன். ஸோ இங்கேருந்து போகிறப்பே பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் போடுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் கிளாஸ் என்னப்பா போனேன், இது நம்ம சீட் ஆகணும், எக்கனாமிக்கில் போயிருக்கேன், பிஸ்னஸ் கிளாஸ் போகிறாங்க. போய் இறங்கினோம்னா அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க. அதுக்கு வந்தோம்னா ஒரு கார் நிற்கிது, எல்லாமே மெசேஜில் இருக்குது. உங்கள் நீங்கள் ட்ராவல் டைமு, எங்கே சாப்பிட்ணும், எங்கே டீ சாப்பிட்ணும், எங்கே சாப்பிட்லாம், லஞ்சு இங்கே அந்த டைம் டியூரேஷனோட போட்டு அனுப்புகிறாங்க. அது சிங்கிள் மேன் ஒருத்தருக்காக. ஆனால் அங்கேயும் 6:30 ஷார்ட்டு வச்சு எடுக்கிறோம். ஸோ அது கரெக்டான ஒரு பிளானிங் இருந்து பண்ணது. ரொம்ப டெடிகேஷனும் சூப்பர். எல்லாம் சொல்லுவாங்களே 11 o'clock தான் வருவாங்க. ஆமாம், அது ஒரு நிறைய பெரிய இல்லவே இல்லை. அக்ஷய்குமார் சார் 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வந்தார். சோனாக்ஷன் அதே மாதிரி தான். ரொம்ப ஹியூமன் அந்த அவங்க ரொம்ப தெரியுதுல்ல. சாங் 5 நாள் பண்ணோம், 4 நாள் பண்ணோம். 4 நாள் பார்ட்டி கொடுத்தாங்க. பார்ட்டிலே தெரியுது எவ்வளோ ஒரு சிம்பிளாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. சிவகார்த்தியினுடைய வேலை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து காக்கி சட்டை, மான் கராத்தே இந்த படங்களில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஆக்டிங்குடையதுக்கு இந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சது அவங்களுக்கு? அது நிச்சயமாக தெரிஞ்சது. நீங்கள் கேட்டீங்க நம்மளா போல் எப்படி வருவாங்களான்னு கேட்கும்போது நாங்கள் அந்த நேரம் நம்ம யோசிக்காதது. சிவா சார் இவ்வளோ பெருசாக வருவார்னு எங்களுக்கு மூவ்மெண்ட்டே தெரிஞ்சு. என்னென்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜி முருகன் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு வராங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்தோடனே நாங்கள் எல்லாமே லுக்கிலேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு 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 தரத்துக்கு கொண்டு வந்து, தரத்துக்கு மீன்ஸ் என்னென்னா லுக் வைஸ் நான் சொல்கிறேன், மேல் படமாக, அதாவது அதிகமான ஒரு பெரிய படமாக நம்ம லுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது கொண்டு வந்தோமே. அப்போது ராஜா சார் கொஞ்சம் க்ரோத்தை வளர்க்குறாரு. அவர் என்னென்னா இங்கே தான் நீங்கள் ஸ்டே பண்ணலாம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவரோட இதே மாறுது. மாறுதுன்னு மீன்ஸ் என்னென்னா பட்ஜெட் வைஸாகவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 100 பேர் வச்சுக்கலான்னு ஒரு 150 பேருக்கு கொடுக்குறேன் வச்சுக்கங்கன்றாங்க. ஸோ அப்போ மாதம் எங்கே கூடுது இல்லையா, அப்போ குடிசையே தராங்க. அப்போ அவருக்கு பிஸ்னஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ பெருசாக வராருன்ற அர்த்தம். யாருமே இல்லாதவங்க, பிஸ்னஸ் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கு மக்கள் மத்தியில் அவருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது, பெருநாள் வந்துடலாம் அப்படின்ற ஒரு இருந்துச்சு. அது எங்களுக்கு கணிப்பு இருந்தது. ஆமாம், இருந்தது. ஏன்னா அவர் அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டார். சிவா சார் வந்து சும்மா சாதாரணமாக வந்துட முடியாது இல்லையா சார், அவர் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டார். அவர் அதுக்கு காரணம் அவரே தான். ஓகே, கூட யாரும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் வந்து சிவகார்த்தினுக்கு வந்து ஹன்சிகா வந்து பொருத்தமில்லாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, அவங்க வந்து வயசு மூத்தல மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் சொல்கிறது விமர்சனம் இருந்தது. பட் என்னோட சினிமாட்டோகிராஃபி வந்ததுனாலே அவங்க வந்து அந்த 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 லெவலுக்கு காமிக்கலை. அது சினிமாட்டோகிராஃபி ஓகே, கதையும் ஓகே, சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஹன்சிகாவோட சிவாவுக்கு தான் அதிகமாக போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டான்ஸாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அவர் வெரி குட் டான்ஸர் இல்லையா.
அந்த மாதிரி அவரோட லுக் வைஸே வந்து ஹன்சிகாவோட அவர் கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் காமிச்சிருப்போம் அதில். ஓ. ஸோ அது ஈக்குவல் இருக்கணும் அப்படி. ஏன்னா இவங்க சீனியராக சிம்பு சார் கூட பண்ணிட்டாங்க, ஆமா, அவங்க ஆமா, பண்ணிட்டாங்கனால இவங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெளியில் அந்த பிம்பம் இருந்தது, வந்து ஸ்க்ரீனை பார்த்த பிறகு அது எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சது காரணம் அதோட லுக்கு தான். தர்மதுரை விஜய் சேதுபதியோட தர்மதுரை மாமனிதன் படங்கள் இருக்குல்ல, அந்த படத்தில் அவங்க ஒர்க் பண்ணும்போது விஜய் சேதுபதியோடைய அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? விஜய் சேதுபதி சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பயங்கரமான வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே எடுத்துகிட்டே வர மாட்டார். ஓ. ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாட்டார். பயங்கர யதார்த்தவாதி. அதே மாதிரி நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு மேலே என்ன அந்த அதை ஒரு அளவு இருக்குல்ல, அளவை வந்து நான் சில விஷயம் நான் சேது சார்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, இப்போ லாஸ்ட்டு இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு மார்க்கிங்லாம் அடைக்க வேணான்னு நான் எனக்கு ஃபீல் பண்ணிடுறேன். என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கும்போதில், சார் நீங்கள் இங்கே வந்து நடிங்க சார், அங்கே போய் நில்லுங்க சார், இப்படி போய் நில்லுங்க சார்னா அவங்க நடிக்கிறத விட்டுட்டு கான்செப்டில் இங்கே தான் வருது. ஓ. அப்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு கட் ஆகுது. அப்போ நம்மளோட என்ன ஒர்க்னா அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம லைட் பண்ணி அவங்கள ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அந்த அந்த ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம கேப்சர் பண்ணுறது நம்ம வேலை. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், உன்னோட மேஜிக் என்ன பண்ணணும் அப்படின்றது விஜய் சேதுபதி சார்ட்டு நான் கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் சொன்னேன். உங்களுக்கு நான் எங்கேயுமே மார்க் கொடுக்கவே மாட்டேன் சார், உங்களுக்கு ஸ்டேஜிங் பண்ணவே மாட்டேன். நீங்களே எடுத்துக்கங்க ஸ்டேஜிங். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் தரேன், நீங்கள் நீங்கள் எங்கேனாலும் வந்து முடிச்சுங்க, நீங்கள் எங்கே என்ன பண்ணுங்க நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சார் இப்படிப்பட்ட கேமரா தான் சார் எனக்கு வேணும் அப்படின்றாரு. என்னென்னா ஃபஸ்ட் ஷாட்டில் தான் சார் அவங்களோட முழு திறமையுமே இருக்கும், அது உண்மையான வரும். அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இங்கே வந்தமே இப்படின்வாங்க, அதுக்கப்புறம் மறந்துடும், கான்சியஸ் வந்து வேறு எண்ணங்கள் வரும். நம்ம சொல்லியிருப்போம், அங்கே எதாவது கத்தியிருப்பாங்க, அங்கே ஃபோக்கஸ் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வர வந்து வேறு எக்ஸ்ட்ரா ஆடிங் ஆகும்போது ஒரு ஃபேக்காக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு டேக் தான் ஒரிஜினல் டேக். அதாவது மிஸ் பண்ணாமல் எல்லாமே கவர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் அதான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பிளான் அது வருது. ஆமாம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ 2-3 படத்துலேயே வந்து நான் நிறைய ட்ராக் அண்ட் ராலி யூஸே பண்ணல, ஜிம்மி யூஸ் பண்ணல. என்னென்னா எங்கேயுமே ஒரு கேரக்டர் உட்காந்து பேசுகிற மாதிரி சீனே இல்லை, கண்டென்ட்டே இல்லை. இப்போ டீக்கல்ல கூட உட்காந்துன்னா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. 2 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா ஒருத்தர் வேறு மாதிரி உட்காந்துருப்பா, வேறு ஒருத்தர் உட்காந்துருப்பா, திடீர்னு காலை போடுவாங்க, கையை போடுவாங்க, இல்லை எந்திரிச்சு போயிடுவாங்க. இதுதான் இயல்பு. நீங்கள் ஆணி அடிச்ச மாதிரி ஆணி அடித்து உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்கன்னா அது உங்களுக்கு போர்ட்ரேட்டாக நல்லாயிருக்கும். பட் அதில் வந்து பிளாஸ்டிக்காக தானே இருக்கும். எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. சரி, இயல்பாக இருக்கட்டும். அது எங்கேயுமே நடந்துக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கண்ணை எங்கே ஒரு இடத்துல பார்க்குறோம், பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்ப்போம். ஸோ அது கேமரா தப்பாக இருக்கும், அது ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது வேறு ஏதாவது பார்த்து சொல்கிறாங்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அது நீ மூவ்மெண்ட்லேயே இருந்துச்சுன்னா அது எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அதுதான் சொல்கிறேன். ஸ்டாட்டிக் இல்லாமல் ஒரு யாருக்குமே ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அடைச்சிடாத மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சேது சாரை பற்றி அது அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது தான். ஸோ அது தர்மதுரை, மாமனிதன் சிங்கிள் ஷாட்லாம் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட் இருக்கும் சார். சில ஷாட்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீன் ஒரு ஷாட் இருக்கும். வருவார், வந்தானே வீட்டுக்குள்ளே வருவார், வந்தானே எங்கே இல்லையா அப்படின்னு வந்தானே அவர் பேக்கில் விட்டு கிச்சனுக்குள்ளே விடுவோம். கிச்சனுக்குள்ளே விட்டுட்டு கிச்சனில் பேசிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு அப்படி பேக் வருவார். பேக் வந்து ஃப்ரண்ட் ஆகும்போது திரும்ப அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அப்படியும் பேக் போகும். பேக் போயிட்டு சட்டை கழட்டி போட்டு பேசிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வருவார். அதெல்லாம் சிங்கிள் ஷாட் இருந்தால் தான் அந்த சீனோட எலிமெண்ட் அழகாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் ஆகிடும்னு சொல்லிட்டு சில ஷாட்டில் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா நான் நம்பி நம்ம சிங்கிள் ஷாட்லாம் பண்ணலாம். சேது சார் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க சிங்கிள் ஷாட் நீங்கள் எவ்வளோ பேர்னாலும் பண்ணலாம். குறிப்பாக அந்த பாட்டு எடுத்து அந்த ஒரு துக்க வீட்டில் வந்து நடனம் ஆடுவார், மக்கா கலங்குத அந்த பாட்டை வந்து ரொம்ப இயல்பாக எப்படி அதை அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்துட்டு எப்படி நீங்கள் அது ஆக்சுவலி நம்ம இருந்து கிராமம் சார், அந்த எடுக்கப்பட்ட விஷயமும் கிராமம். என் ஊரில் எப்படி நடந்திருக்கும், ஒரு டெத்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த டெத்து அப்போது நான் பார்த்துருப்பேன் இல்லையா, அந்த ஒரு பக்கத்தில் பற்றி வச்சுருப்போம், சாம்பிராணி வச்சுருப்போம். அந்த சாம்பிராணி ஒரு ஸ்ட்ரீக்கில் வந்துச்சுன்னா ஒரு சன்லைட் வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் தான். இதெல்லாம் அனுபவம் தான். இது சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கிட்டுலாம் அதில் பண்ணவே முடியாது.
இது எனக்கு கிடைச்ச அனுபவத்த நான் அந்த அந்த படத்துக்கு அந்த காட்சி வரும்போது அத பூர்த்தி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படிதான். நீங்க பார்த்த ஃப்ரேமை வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு ஆமா. வரீங்க. எங்க ஊர்லயும் வேஷம் போட்டு ஆடுறவங்க வந்து பண்ணுவாங்க, ஆடுவாங்க. ஸோ ஆடும்போது அவங்கலாம் இதாவது நாங்க வந்து அவங்களுக்குலாம் வந்து ஷூட்டிங் வந்துட்டே இருக்கும். அவங்க அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க இது வரலன்னா அது அது பண்ணல. அது கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணல. ஸோ இத விட அத நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சினிமாவுக்கு எவ்வளோ பாலிசியா பண்ணிக்கணுமோ பண்ணிக்கிட்டேன். இப்போ ரொம்ப ஃபேரா இருக்கிற தமன்னாவ வந்து அவங்க ஒரு நிறம், அவங்களுடைய கலர் வேற மாரி இருக்கு. அவங்கள எப்படி நீங்க வந்து அந்த ஃப்ரேம்குள்ள வந்து மேனேஜ் பண்ணீங்க உங்க ஒளிப்பதிவுல? இல்ல சார். அது அப்போ உங்களுக்கு தெரியும் தர்மதுரையில வந்து 2 பேத்துக்கு ஒரு எந்த பக்கம் வீசும் வானம்ன்ற ஒரு சாங் வரும். அதில வந்து சேது ஓடிட்டு இருப்பாரு. 2 பேரும் ஒரு பெட்ரூம் சீன்ல ஹக் பண்ணி தூங்குற மாதிரி இருக்கும். அத பார்த்தாலே தெரியும். அது இப்படி கை வச்சுக்கும்போது இது கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி மாரி இருக்கும். அது ஒண்ணும் இல்ல சார். அது எக்ஸ்போஷர் லெவல்லே நம்ம லைட்டிங் லெவல்ல இருக்கு. லைட்டிங் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போஷர் பண்ணோம். இப்ப தான் டிஐன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு சார். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஈஸியா அதில கலர் டிஃபரெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் சார். அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம்.